ஃபஸ்ட்டு 2 நாளும் சேர்ல உட்காந்து பண்ணுற மாதிரியே ஆசனாஸ் கொடுத்துட்டீங்க. அடுத்ததும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொட்டீன் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படின்னா இந்த நீ சுற்றி இருக்க மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய டே 3 ஆசனா. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் பேண்ட் எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா பெரிய துப்பட்டா இல்லைன்னா ஒரு டவல் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சேரில் எப்போ உட்காரும் போதும் நல்லா ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களோட காலில் இந்த ஷால் இல்லைன்னா ஏதாவது மாதிரி சப்போர்ட்டிங் போட்டுட்டு நல்லா அதை லிஃப்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு லிஃப்ட்டு தான் பண்ணுறோம். லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா பாதம் இப்போ வெளியே பார்த்த மாதிரி இருக்கிறத நல்லா உள்ளே பார்த்த மாதிரி இழுக்கணும். அப்படியே நீங்கள் வச்சுருக்க பேண்டை நல்லா உடம்போடு ஒட்டி இழுங்க. அந்த இது பண்ணும்போதே உங்களுக்கு பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங்ஸில் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 10 கவுண்ட்ஸ் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே பார்த்த மாதிரி வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ். இதில் உங்களோட குவாட் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இதில் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஸ்லோவாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி முடிச்சுட்டு லெஃப்ட் லெக்குக்கும் பண்ணுங்கள். சேம் 3 ரவுண்ட்ஸ். இதை நம்ம டே 2 டே 3 ஆசனாஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அந்த ஆசனாஸ் கூட சேர்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்றது, இன்னும் ரெக்கவரி எப்படி ஈஸியாக்குறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிரணவ யோகாவை ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.